हरे कृष्णा। परम செய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் பதம் 44. சாங்கிய யோகம். போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபக்ருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்திகி சமோதவ் வித்யதே. போகத்தில் ஐஸ்வர்யத்தில் நாட்டம் உண்டாகி மனம் போனவனுக்கு பகவானிடம் நிலைத்த மனது உண்டாகாது. விளக்கம். சமாதவ் அப்படிங்கிறது சமாதியை குறிக்குது, மனம் குவிந்த நிலை. சம்யக் ஆத்யதே அஸ்மின் ஆத்ம தத்துவ யதாத்மியம், அதாவது தன்னிடம் மனம் நிலை பெற்றிருக்கும் நிலை சமாதி எனப்படும். ஒரு செயலால எதையாவது அடையணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிற வரைக்கும் அந்த செயல் கர்மயோகம்னு சொல்லப்படாது. இங்க சாராய கடைக்கு போக வேண்டாம், புண்ணியவானா இரு, சொர்க்கத்தில் இதை விட நல்ல பானம் இருக்குது அப்படின்னு சொல்லி போதையிலிருந்து ஒருத்தனை விடுபடுத்தி யாகங்கள்ல எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி விடுபடுத்தி கொண்டு போகிறது, அது விடுதலைன்னு சொல்லப்படாது. இது காமத்துடைய மாற்று புது உருவம். அது இன்பம் தரும் விஷயங்கள் மனசை எப்போவுமே ஏற்கும். இத்தகைய ஏற்புக்கு அபகரிக்கப்பட்ட மனதுன்னு சொல்லப்படுது. போகம் அப்படிங்கிறது கண்ணுக்கு பார்த்தல், காதுக்கு கேட்டல், மூக்குக்கு நுகர்தல், நாக்குக்கு சுவைத்தல், தோலுக்கு தொடுதல், அதுபோக உடல் ஓய்வு, மதிப்பு, பெருமை, புகழ், இதுகள் மூலமாக பெறப்படுகிற சுகமெல்லாம் போகம்னு சொல்லப்படும். இந்த போகத்துக்காக சேர்த்து வைக்கப்படுற பொருட்கள் ஐஸ்வர்யம்னு இங்கே சொல்லப்படுது. நிலைத்த மனதுக்கு, அதாவது தீர்மானிக்கப்பட்ட புத்திக்கு விவசாயா ஆத்மிகா புத்தி அப்படின்னு பேர். மனித பிறவியின் குறிக்கோள் மற்றும் மனித உடல் கிடைத்ததின் பயன் பரமாத்மாவை அறிகிறது. இது தவ வாழ்வு. ஆனால் போகத்தில் அதையே நினைக்கிறது, போகம் பற்றியே நினைக்கிறது, மனக்கோட்டை கட்டுறது, அதை பற்றி கேட்கறது, இதுகெல்லாம் புத்தியை நிலைக்க விடாது. அதாவது மாசடைந்த மனதாக மாற்றிடும். நான் பகவானுடைய தாசன் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவாளி அப்படிங்கிற நினப்பு ஒருத்தனுக்கு கடவுள்கிட்ட நிலைச்ச மனசை இருக்க விடாது. உண்மையிலே உலகப் பொருட்கள் இறைவனை நோக்கிய பாதையில் தடை உண்டாக்காது தான். உலகப் பொருட்கள் மேலே நாம் வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை தான் தடை உண்டாக்கும். எப்படி செல்ஃபோன் விலைங்கிறது கம்மி தான், ஆனால் எந்த பொருளையும் நாம் வைக்கிற ஆசைக்கு தான் மதிப்பு. வலையில் சிக்கிய மீன் சிக்கி தவிக்கிற மாதிரி போகத்தில் மனம் போனவனுக்கு பரமாத்மா மேலே புத்தியை திருப்புறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு என்ன பண்ணணும்னா பரோபகாரம் வேணும், பிரத்தியாருக்காக நல்லது பண்ணணும். செயல் பலனில் அப்போ தான் பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். பிரத்தியாருடைய இன்பத்தில் மகிழ்ச்சியில், அதாவது பிரத்தியாருக்கு நல்லது செய்து, அதாவது தான் உடுத்தி தான் உண்டு மகிழ்கிறதோட இல்லாதவங்களுக்கு அதை செய்து மகிழ்கிறவன், அடுத்தவங்க துன்பத்தில் துயரப்படுறவன், இப்படிப்பட்டவனுக்கு செயல்பற்று குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அடுத்தவங்களுடைய சுகத்தில் மகிழ்கிறவனுக்கு போக இச்சை குறையும். அடுத்தவங்க துன்பத்தில் மனம் இறங்குறவனுக்கு சேமிக்கும் ஆசை, பொருளாசை போயிடும். அடுத்து 45வது பதம். திரைகுண்ய விஷயாக வேதாக நிஸ்திரைகுண்யக பவார்ஜுன நிர்த்வந்த்வ நித்ய சத்வஸ்த நிர்யோக க்ஷேம ஆத்மவான். வேதங்கள் முக்குணங்களுக்கு உட்பட்டவை, நீ குணங்களுக்கு அப்பாற்படு, இரட்டைகளை கடந்திடு, யோகக்ஷேமத்தை விரும்பாமல் ஆத்மாவில் நிலை பெறு.
விளக்கம். உலகம் வந்து முக்குணங்களால் ஆனது. முக்குணங்களால் ஆனது. உலகுக்கும் நமக்கும் தொடர்பு மனசால தான். அதனால மனசு தான் உலகம். வேதங்கள் வந்து முக்குணங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கும்போது, வேதத்துடைய தரத்த பகவான் வந்து குறைக்கல. பலன் பாராது செயல்படுறதுடைய மதிப்ப வந்து சொல்ல வாரார். வைரத்தோட பீங்கான் துண்டு சமமாகாது அப்படின்னு சொல்லும்போது, பீங்கான குறைச்சு சொல்லல. வைரத்துடைய மதிப்பு அங்க வந்து என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுது. செயல்களுடைய விளைவுகள் குணங்களுடைய சகவாசத்தால அமையுது. குணங்களுக்கு அப்பாற்படணும். அப்பதான் பரமாத்மா குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத உணர முடியுது. துவந்த்வ அப்படிங்கிறது இருமை. நிர்த்வந்தன இருமை அற்றிரு அப்படின்னு அர்த்தம். வெறுப்பு வேண்டாம். உலகத்துல ஒண்ண விரும்பும்போது இன்னொன்ன வெறுத்து தான் ஆகணும். ஒரு பொருள விரும்புறவனுக்கு பரம்பொருள்ல கண்டிப்பா அலட்சியம் இருக்க தான் செய்யும். ஆனா பகவான்ட்ட வெறுப்பு வந்ததுன்னா, உலகுல வந்து வெறுப்பு போன்ற ஒரு தன்மை, ஒரு உதாசீனம் வரும். அதுக்கு உபரதின்னு பேரு. உபரதியால விருப்பும் வெறுப்பும் நாசமாகி மனம் வந்து சமநிலை பெறுகிறது அப்படிங்கிறத பகவான் இங்க சொல்றார். நித்ய சத்வஸ்த அப்படின்னா, எங்கேயும் எப்பவும் பரவி இருக்கிற பரமாத்மாவுல மனச நிலைத்திருக்கிறத குறிக்கிறது. சத்தியத்திலே நிலைக்கிறது. இதனால இரட்டைகள் அகலும். நிர்யோக க்ஷேம அப்படிங்கிறது கிடைக்காதது கிடைச்சா அது யோகம். அதை நீங்காம காக்கிறது க்ஷேமம். பகவான் மெதுவா அர்ஜுனனை ஒரு பக்தனாக்குறார். பக்தனுடைய யோகக்ஷேமத்தை அவரே சுமக்கிறார். ஆத்மவான் அப்படிங்கிறது இறைவனை சார்ந்து அந்த தெய்வீக தளத்திலே நாம் இருக்கிறது. நம்ம கடவுளை வந்து வணங்கும்போது 2 கைகளையும் இணைக்கிறோம். 2மே தனித்தனியா இருந்ததுன்னா 2 பறவைகள் மாதிரி. 2 கைகளும் இணையும்போது அது அஞ்சலின்னு சொல்றோம். இப்படி இறைவனை சார்ந்து இருக்கிறது. ஒரு கை பரமாத்மா, ஒரு கை வந்து ஜீவன். அப்படி எடுத்துக்கலாம். இருமை இந்த இரட்டையில பகவத் அனுபவம் உண்டாகாது. பகவான் தான் எல்லாம் அப்படின்னு உணரும்போது இருமை வந்து படிப்படியா மறையும். 46 யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேசு வேதேசு பிராமணஸ்ய விஜானதக. சிறு கிணற்றால் நமது தேவைகள் பூர்த்தியாகின்றன. அதே தேவைகள் கிணற்றை விட பல மடங்கு பெரிய ஏரியால் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும். அதுபோல சாஸ்திரங்களின் குறிக்கோள்கள் எல்லாம் ஆத்ம ஞானம் பெற்றவனுக்குள் அடங்கிவிடும். விளக்கம். சாஸ்திரங்கள பல நல்ல நோக்கங்கள் இருக்குது சாஸ்திரங்கள்ல. அதனால சாஸ்திரத்துல வராத பட்சத்துல ஒருத்தனுக்கு அவனை ஈடுபடுத்துறதுக்காக பல ஆசை வார்த்தைகள் சாஸ்திரங்கள்ல உண்டு. ஏரிக்கு நடுவுல கிணறுக்கு அவசியமே இல்லை. ஒரு கிணற்றால என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ அது எல்லாம் ஏரியில சுலபமா நடந்துரும். பரஞானம் பிரம்ம அப்படிங்கிறது வேத வாக்கு. அந்த இறை விஞ்ஞானம் உள்ளவன் குணங்களை கடந்தவன், ஆசை மொழிகளை எல்லாம் கடந்தவன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அஞ்ஞானத்துல இருக்கும் அளவுக்கு, அதாவது அஹ், இருட்டுல இருக்கிற வரைக்கும் ஒருத்தனை வந்து ஒளியை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைச்சிட்டு வர்றதுக்கு வேதங்கள்ல பல பயன்கள், அஹ், உள்நோக்கத்தோட பல பயன்களை காட்டி அஹ், வேதம் வழிகாட்டுது. அதுகளால ஒளி பெற்று வெளிச்சம் பெற்று ஓரளவு உலகத்துல சௌக்கியமா இருக்கலாம். ஆனா சூரியனா திகழக்கூடியது ஆத்ம ஞானம். அது வந்து பேரின்ப வடிவம். உலகியல் இன்பம் வந்து சூரிய கதிர் மாதிரி. கனவுல சாப்பிடுறது உடலுக்கு நன்மை தராது. நடப்புல உண்பது கனவுக்கும் சேர்த்து தெம்பு தருது. கிணறு எல்லைக்கு உட்பட்டது. உலக இன்பமும் அப்படித்தான். பேரின்பம்ங்கிறது எல்லையற்றது. கிணறு வந்து வீட்டுல முன்னோரால செய்யப்பட்டது. ஏரி செய்யப்படல. அது அப்படியே இருக்குது. எந்த கிணறா இருந்தாலும் அதுல வந்து ஏரியோட தண்ணீர் தான் உள்ள வருது. வெளியில் உள்ள பெரும் நீர் தேக்கத்திலிருந்து நீரை உங்க பக்கத்துல கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு உபாயமா கிணறு இருக்குது. பள்ளம் ஆக்க நீர் கிடைக்கும். இதயம் பணிவு பெற ஞானம் அங்க உதிக்குது. இதே போல சாஸ்திரங்கள் அதெல்லாம் காதில் கேட்டவை.
அத உருவாக்கியவர்களோ, ஆத்ம ஞானம் பெற்றவங்க தான் அத பத்தி பேசுறாங்க. இந்த ஞானம் அப்படிங்கிறது அனுபவத்தால் ஆனது. இந்த ஞானம் வந்து அடைஞ்சது கிடையாது. அனுபூதியா கிடைக்கிறது. அனுபவங்கிறது தன்னுடையது. அடுத்தவங்க இது இல்ல. பார்த்தல் அப்படிங்கிறது ஞான அனுபவம். கேட்டல் அப்படிங்கிறது கிணற்று விஷயம். அ கிணறு மாதிரி கேட்கறது. ஒரு ஆத்மவான், ஆத்ம ஞானம் உள்ளவங்ககிட்ட இருந்து கேட்கறதுங்கிறது கிணற்று விஷயம் மாதிரி. அதாவது சாஸ்திரம் வந்து முழுக்க முழுக்க ஆத்ம ஞானம். அ அத வந்து ஏரி மாதிரின்னு சொல்லுது. சாஸ்திரத்துல இருக்கிற ஆத்ம ஞானம் ஏரி மாதிரி. பொதுவா சாஸ்திரங்கள் அத பின்பற்றுறது அப்படின்னு பார்க்கும்போது, அது கிணறு மாதிரி இந்த அர்த்தத்துல பகவான் பேசுறார். கடற்கரையில எங்க பள்ளம் தோண்டுனாலும், கடல் நீர் உள்ள வரும். அதெல்லாம் கடல் நீர் தான்னா கூட, கடல் அளவுக்கு எல்லையற்றது கிடையாது. இதேபோல சிறு சிறு சாதனைகளால ஒருத்தர் வந்து பள்ளத்துல கிடைக்கிற நீர் மாதிரி சின்ன சின்ன இன்பங்கள பெற முடியும். ஆனா கடல் அப்படிங்கிற பேரின்ப அனுபவத்தோடைய ஒரு சின்ன கீற்று தான் அதுங்கிறத புரிஞ்சுக்கணும். பேரின்பத்தின் பக்கம் ஒருத்தன் வந்துட்டா மட்டும்தான் சிற்றின்பத்தினுடைய மதிப்பின்மை புரியும். அதுவரைக்கும் புரியாது. ஹரே கிருஷ்ணா.